என்ன மச்சான் உங்க தெருவுல ஒரே சவுண்டா கிடந்துச்சு? என் பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்களா மச்சான். ஆமா, ஏன் என்னாச்சு? இந்த பாட்டிக்கு ரொம்ப முடியல மச்சான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ற, ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரல. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரலன்னா நம்ம தெருவுல தளபதி விஜய் வரான்னு மட்டும் சொல்லு, உடனே 4 ஆம்புலன்ஸ் வந்து நிக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சூப்பர் ஐடியா மச்சான். மச்சான் நல்ல மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதா மச்சான்? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா அழகு இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும். நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல மனசு, அது மட்டும் இருந்தா பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போற அளவு சோதிப்பாங்க. இப்ப நல்ல மனசு உள்ளவங்கள வேஸ்டா மச்சான்? கண்டிப்பா வேஸ்ட். இங்க நல்ல மனசு உள்ளவங்க தான் அதிக கஷ்டப்படுவாங்க. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி மச்சான், இந்த உலகம் எப்ப திருந்த போதோ. எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போறதுக்கு காரணமே நல்ல மனசு தானே. இத சொன்னா பைத்தியம்ன்றாங்க. மச்சான் என்ன வீட்லயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க மச்சான். மச்சான் யாரோ ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னு கவலைப்படாத. துணிக்கடையில பல பேரால ஒதுக்கப்பட்ட துணியும் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், அதனால கவலைப்படாத. சரி மச்சான். மச்சான் அப்ப என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதடா. மச்சான் வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்பட மாட்டான், அது யாரு மச்சான்? இதுவா, எவன் ஒருத்தன் தன்னோட ஸ்மார்ட் போனுக்கு டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் போடாம இருக்கானோ அவன் தான் மச்சான் வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்பட மாட்டான். தீபாவளி வரப்போகுது, ஒரு சந்தோஷம் இல்ல, வெடி வாங்க தோணல, ட்ரெஸ் எடுக்க தோணல. என்னாச்சு நம்மளுக்கு? மச்சான் ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுல வந்து எட்டப்ப வேலை பார்த்து விடுறான் மச்சான். மச்சான் ஆபீஸு, கம்பெனி, தொழில் செய்யற இடம், சொந்தக்காரன் எதுவா இருந்தாலும் சரி அங்க ஒரு சகுனி, ஒரு நாரதரு, ஒரு எட்டப்பன், ஒரு நரகாசுரன் கண்டிப்பா இருப்பாங்க மச்சான். ஓ அப்படியா? அப்ப அந்த 4 பேர்ல நீ யாரு மச்சான்? ஏன் மச்சான் அப்படி கேக்குற? நேத்து எங்க அப்பா கிட்ட நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போனது போட்டு கொடுத்தில்ல? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சுதானே, இந்த உலகத்திலே பொய்யும் உண்மையும் அதிகமா பேசுற இடம் எதுடா? பொய்யும் உண்மையுமா? இந்த உலகத்திலே அதிகமா பொய் பேசுற இடம் கோர்ட்டு. அப்ப உண்மை? அதிகமா உண்மை பேசுற இடம் ஒயின் ஷாப்பு. எப்படி ஒயின் ஷாப்பு? மில்லி உள்ள போனா போதும் கிள்ளி மாதிரி உண்மை வெளியே வரும். யார் சாமி? எங்க இருந்து வந்திருக்கான்? சுதானே, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்களடா. ஆமா, இப்ப கூட கல்யாணம் ஆனிச்ச. அவங்களுக்கு என்ன? ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, அவமானமும் படுறாங்கடா, பார்க்கவே பாவமா இருக்குடா. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமும் அவமானமும் படுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க புருஷன் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படியாடா? அதுக்குதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, கொண்டவன் சரியா இருந்தா குப்பை ஏறி சண்டைக்கு போலாம்னு. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சூப்பரா. மச்சான் நேத்து நான் ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது ஒரு பொண்ணு என்ன கண்ணை சிமிட்டாமலே பாத்துட்டு போனுச்சு மச்சான். அச்சோ, என்ன மச்சான் சொல்ற? இன்னையில இருந்து உனக்கு 7:30 தான். ஏன் மச்சான்? ஆமா, ஒரு பொண்ணு உன்னை கண்ணை சிமிட்டாம பாத்துட்டு போனுச்சுன்னா அவளுக்கு குரு பயிற்சியும் உனக்கு சனி பயிற்சியும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சோலி முடிச்சு. சுதனே, உலகத்திலேயே காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தானடா வலி அதிகம். விவரம் தெரியாம பேசாதீங்க மேடம். காதலிச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் எதுல வலி அதிகம்னு. ஆபத்துல உதவுறவனே உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிங்க,
ஆபத்து வர்றதே இந்த நாயினால தாங்க. ஆண்டவன் யார அதிகமா சோதிப்பான்? ஆண்களையா பெண்களையா? பெண்களை தான். இல்ல ஆண்களை. எப்படி? ஆண்டவன் பெண்களை ரொம்ப சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சரி. அதே ஆண்டவன் ஆண்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கல்யாணம் பண்ணி விட்டுருவான். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சூப்பர் மச்சான். ஏன்பா நிகாசினி, போன மாசம் 15 கிலோ இருந்தப்பா, இந்த மாசம் 20 கிலோ இருக்கப்பா. அதுக்கு என்ன அப்போ? இல்ல, நான் போட்டிருக்க டவுசர் சைஸும் மாறல, சட்டை சைஸும் மாறல. சரி. அப்போ கண்டிப்பா அறிவு தானே வளர்ந்துருக்கும். இவ்வளவு டேலண்டடா இது. என்னடா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? எதுவும் கமிட் ஆயிட்டியா? கமிட்டா? அதெல்லாம் எதுவும் ஆகல. அப்புறம் போன வாரம் ஜோசியம் பார்த்தேன். அதுக்கு என்ன? அதுல நண்பனால ஜெயிலுக்கு போற அளவு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதான் கண்டுக்காம போறேன். சுதனே, நான் நைட்டு தூங்கும் போது யமதர்மா என் கனவுல வந்தாயிரா. என்னப்பா சொல்ற? நீ சாக போற, உன் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரா. என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாம உனக்கு கடைசி ஆசையா? என்ன கேட்ட? எங்க மாமா கருப்பன் கல்யாணத்தை எப்படியாவது பாத்துறதுன்னு கேட்டேன்டா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? திடீர்னு அந்த யமனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உனக்கு சாவே கிடையாது, நீ சந்தோஷமா ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. உங்க எவனுக்கே தெரிஞ்சு போச்சு போல கருப்பனுக்கு கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு. டே சுதனே, நண்பன்னா யாரா? உயிர் நண்பன்னா யாரா? நான் கீழே விழுந்ததை பார்த்து உடனே வந்து தூக்கி விடுறான் பாரு, அவன் நண்பன். அப்போ உயிர் நண்பன்? நான் கீழே விழுந்ததை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து தூக்கி விடுறான் பாரு, அவன் தான் உயிர் நண்பன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு மச்சான். என்ன டவுட்டு? எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு ஊத்துற தோசையில நெய்யும், எங்க அப்பாவுக்கு ஊத்துற தோசையில பாமாயிலும் ஊத்தி கொடுக்குறாங்க. ஏன்? இங்கதான் நீ அரசியலை புரிஞ்சுக்கணும். அரசியலா? ஆமா, புருஷனுக்கு ஊத்துற தோசையில பாமாயிலும், புள்ளைக்கு ஊத்துற தோசையில நெய்யும் மணக்கும். அதான் ஏன்? ஏன்னா புள்ள அவர் ரத்தம், புருஷன் மாமியார் ரத்தம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. காதல் தோல்வி ஆயிருச்சுன்னு சரக்கு அடிக்காதீங்கடா. பொண்ணுங்க நிறைய இருக்கு, ஆனா உனக்கு கிட்னி ஒண்ணுதான் இருக்கு, பார்த்து நடந்துக்க. மச்சான், என் ஃப்ரெண்ட நேத்து நான் கோவத்துல அடிச்சு விட்டான் மச்சான். அவன் திருப்பி என்ன அடிக்காம ஒரு மாதிரியா திரும்பி பாத்துட்டு போறான் மச்சான். ஏன் மச்சான்? நீ அடிச்சவன் உன்னை திரும்பி அடிக்கலைன்னா அவன்கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோ. ஏன்னா நீ அடிச்சத அவன் மறக்கவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான். ஃபிளாஷ்பேக். மச்சான் மன்னிச்சிரு மச்சான், நான் அடிச்சத மனசுல வச்சுக்காத மச்சான்.